ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் நம்ம கும்பகோணம் சாரங்கபாணி கோவில், அந்த கோவிலை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த சாரங்கபாணி கோவில் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்டு 108 திவ்ய தேசத்தில் இது 12வது தலமாகவும் ஸ்ரீரங்கம் திருப்பதிக்கு அடுத்து போற்றப்படுறாங்க. இந்த பெரிய கோவில் சாரங்கபாணி கோவில் மிகப்பெரிய வைணவ தலமாகவும் திகழ்ந்து வருகிறது. இந்த கோவில் மற்றும் காவிரி நதிக்கரையில் இந்த கோவில் சுமார் 2000 ஆண்டு பழமையானது. சோழ மன்னர்களால் கட்டப்பட்டு கலை நயமிக்க தேர் வடிவிலான மூலஸ்தானம் கூட இந்த கோவிலில் இருக்குது. இந்த கும்பகோணம் சாரங்கபாணி கோவிலை பற்றி வரலாறு கூட நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த முனிவர் ஹேம ரிஷி, அவரோட தவத்தினால மகாலட்சுமி கோமலவள்ளி தாயாராக பிறந்து பங்குனி உத்திரத்தில் இந்த தலத்தில் பெருமாளை மணந்ததாக கூறப்படுகிறது. இதுக்கு இன்னொரு வரலாறு கூட, திருமால் தேரில் தாயாரை மணந்ததால் இந்த கோவில் கருவறை தேர் போன்ற அமைப்பில் இந்த தேர் கோவில் இருக்கிறது. மற்றும் சாரங்கம் அப்படின்னா விஷ்ணுவின் வில்லு ஏந்திய பெருமாள், அதான் சாரங்கபாணி. வில்லேந்தி இவர் அருள் பாலிப்பதால் இந்த தலத்துக்கு சாரங்கபாணி அப்படிங்கிற பெயரும் வந்திருக்கு. இந்த மூலவர் சாரங்கபாணி சுவாமி கிழக்கு நோக்கி சயன திருக்கோலத்தில், அதான் உத்தான சயனம் அப்படிங்கிற நிலையில் இருக்கிறாங்க. தாயார் கோமலவள்ளி தாயார். விமானம், இந்த கோவிலில் உள்ள விமானம் வைதிக விமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. காவிரி மற்றும் பொற்றாமரை குளம், இந்த நதி இங்கே இருக்குது. பொற்றாமரை குளம் நதி இருக்குது. மற்றும் இந்த கட்டிடக்கலை, இந்த ராஜகோபுரம் 11 நிலை இருக்குது. கருவறையை சுற்று தேரோட சக்கரம் மற்றும் குதிரை, தேரின் சக்கரங்கள், குதிரைகள், யானைகள் அனைத்தும் இங்கே இருக்கிற இந்த கல்லில் செதுக்கப்பட்டிருக்கு. இந்த பஞ்சரங்க தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, ஸ்ரீரங்கத்துக்கு அடுத்து வரும் பஞ்சரங்க தலங்களில் இது 2வது தலமாக கருதப்படுகிறது. இந்த சாரங்கபாணி, கும்பகோணம் சாரங்கபாணி கோவில். இங்கே சிறப்பு வழிபாடு எப்படி அப்படின்னா, சொர்க்கவாசல் இங்கே கிடையாது. அதனால் உற்சவர் தேரில் உலா வரும் தேரோட்ட திருவிழா இங்கே மிகவும் பிரபலமாக இருக்கிறது. இங்கே யாரெல்லாம் அங்கே பாடியிருக்காங்க பாடல்கள் அப்படின்னா, பெரியாழ்வார், நம்மாழ்வார் உள்ளிட்ட 12 ஆழ்வார்களால் இந்த பாடல் பெற்ற தலம் இந்த தலம். இந்த திருத்தலம் கும்பகோணம் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த கும்பகோணம் பெருமாள். ஸோ இவ்வளவு சிறப்புமிக்க இந்த கோவில் தலம் அனைத்து மக்களும் சென்று அந்த பெருமாளின் அனுகிரகத்தை பெற்றிருக்கணும். மற்றும் இந்த சாரங்கபாணி கோவில் மங்களாசாசனம் 108 திவ்ய தேசத்தில் 12வது தலமாக இருக்குது. இது திருப்பதிக்கு அடுத்தும் போற்றப்படுறாங்க. 2000 ஆண்டு பழமையானது கோவில். மற்றும் இந்த தலத்தில் ஒரு பெரிய வரலாறு என்ன அப்படின்னா, அங்கே உள்ள கல்லில் பொறிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, இங்கே இந்த கோவிலில் திருமடப்பள்ளியில் கைங்கரியம் செய்த ஸ்ரீலக்ஷ்மி நாராயணசாமி அப்படிங்கிற ஒரு பக்தர், இந்த ஊரில் பொதுமக்கள் அவங்க துணையோட இந்த கோவிலின் ராஜகோபுர திருப்பணிக்கு தன்னோட வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்து இங்கே இருக்கிற அந்த பிரம்மாண்டமான ராஜகோபுரத்தை அவங்க திருமணமே செய்து கொள்ளாமல் பிரம்மச்சாரியாகவே வாழ்ந்து அந்த திருப்பணியை முடித்து ஸ்ரீ அமுதன் அவங்க பெருமாள் திருவடியை அடைஞ்சிருக்காங்க. அதனால் அவருக்கு சந்நிதிகள் இல்லாததால் பெருமாளே அவரது ஈமக்கிரியை செய்தார் அப்படின்னு ஒரு வரலாறு இங்கே இந்த கோவிலில் ஒரு கல்லில் பொறிச்சிருக்காங்க. அதையும் இந்த கோவிலுக்கு போகிறப்ப நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த கோவிலுக்கு, கும்பகோணம் கோவிலுக்கு போய் அந்த சாரங்கபாணி பெருமாளை வணங்கி அவருடைய ஆசீர்வாதத்தையும் நாம் அனைவரும் பெற்றுக்கொள்வோம். தேங்க்யூ, நன்றி. இன்னும் இதை பற்றி சொல்லக்கூடியதையும் நம்ம கேட்கலாம் இந்த கோவிலை பற்றி. இந்த கோயிலோட பெரிய ஸ்பெஷாலிட்டியே பெருமாளோட சன்னதி தான். அது ஒரு பெரிய தேர் மாதிரியே கட்டியிருக்காங்க. பார்க்கவே மிரட்டலாக இருக்கும். இங்கே பெருமாளுக்கு பேர் சாரங்கபாணி. ஏன்னா அவர் சாரங்கம்னு ஒரு வில்லை கையில் வச்சிருக்கார். பொதுவாக பெருமாள் படுத்திருக்கிற மாதிரி தான் இருப்பார். ஆனால் இங்கே திருமழிசை ஆழ்வார்னு ஒரு பக்தர் கேட்டதுக்காக சும்மா லைட்டாக எழுந்திருக்கிற மாதிரி ஒரு போஸ்டில் இருப்பார். இதை உத்தான சயனம்னு சொல்லுவாங்க. இன்னொரு சூப்பர் விஷயம் தெரியுமா, நம்ம இப்போ படிக்கிறோமே 4000 திவ்ய பிரபந்தம், அந்த பாட்டெல்லாமல் நமக்கு கிடைக்க காரணமே இங்கே இருக்கிற பெருமாள் தானாம். அவர் தான் நாதமுனிகிட்ட போய் பாட்டையெல்லாம் ஒன்று சேர்க்க சொல்லியிருக்காரு. அப்புறம் பாருங்க, பெரிய கோயில்களில் சொர்க்கவாசல் இருக்கும்ல, ஆனால் இங்கே அது கிடையாது. ஏன் தெரியுமா, பெருமாளே டைரெக்டாக வைகுண்டத்திலிருந்து இங்கே தேரிலே வந்துட்டாராம். அதனால இவரை பார்த்தாலே மோட்சம்தான், தனியாக சொர்க்கவாசல் தேவையே இல்லை. மொத்தம் 7 ஆழ்வார்கள் இங்கே பாடியிருக்காங்க. இது கும்பகோணத்தில் இருக்கிற சாரங்கபாணி கோயில். இது சாதாரண கோயில் இல்லைங்க. பெருமாளோட 108 திவ்ய தேசத்தில் இது 12வது இடம். நீங்கள் கும்பகோணம் போனீங்கன்னா
இந்த கோயிலை மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.